ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாசிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சப்பாத்தி பூரிக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி பட்டாணி குருமா செய்யலாம். என்னோடய ஸ்டைலில் செஞ்சுருக்கிறேன். இந்த குருமா எப்படின்றத வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். இந்த பட்டாணி குருமா செய்யறதுக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் அளவாக சூடு ஏறி வரும்போது ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து இதெல்லாம் ஒன்றா பொரிஞ்சு வாசனை வரும்போது ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருவேப்பிலையும் நல்லா மணமாக எண்ணெயில் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 3 வெங்காயம் போல் நீல வாக்கில் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து இது காஞ்ச பட்டாணி. இந்த பட்டாணியை ஒரு நாள் நைட் ஃபுல்லாக நான் ஊற வச்சுருக்கிறேன். க்ளீன் பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த பட்டாணியை இதில் சேர்த்துடலாம். நான் வெங்காயத்தை கூட சேர்த்து வதக்கும் போது இந்த வெங்காயமும் பட்டாணியும் நல்லா வதங்கி வரும். அப்போ பட்டாணி வேகிறது சீக்கிரமாக வெந்து வந்துடும். நம்ம பச்சை பட்டாணியை உரித்து எடுத்த பட்டாணியாக இருந்தால் ஒரே விசிலில் வெந்து வந்துடும். இது நல்லா காஞ்ச பட்டாணியை நான் ஊற வச்சு இதில் சேர்க்குறதால இந்த வெங்காயத்தை கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இதை போல் நீங்கள் கடையில் வாங்கியிருந்தீங்கன்னா இதை போல் இந்த வெங்காயத்தை கூட சேர்த்து வதக்கி பாருங்கள். நீங்கள் ஒரு விசில் வந்ததாலே பட்டாணி நல்லா வெந்து வந்துடும். இப்போது நான் வெங்காயத்தை கூட இந்த பட்டாணியை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருக்கிறேன். இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் எந்த அளவுக்கு எடுத்தோமோ அதே அளவுக்கு நம்ம தக்காளி எடுத்துருக்குறோம். அந்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய், ஒரு கேரட்டு, ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு இதில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாமே சேர்ந்து ஒன்றா கொஞ்சம் நேரத்துக்கு வதங்கி வரட்டும். ஒரு 5-6 நிமிஷத்துக்கு இதளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டேன். கலந்து விட்டதுக்கப்புறம் மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள், குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அதனுடைய பச்சை மணம் மாறுற வரைக்கும் கலந்து விட்டுடலாம். இதில் நம்ம பட்டை, கிராம்பு எதுவுமே சேர்க்காமல் இந்த கிரேவி செய்கிறோம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் கலந்து விட்டதுக்கப்புறம் அடுத்து இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துடலாம். மசாலா பொருள் எதுவும் சேர்க்காம தயிரும் சோம்பும் நம்ம புதினா சேர்த்தாலே நம்மளுக்கு ஒரு நான்வெஜ் கிரேவியோடைய டேஸ்ட் இதில் கிடைக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒன்றா கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த அளவுக்கு கலந்து விடும்போது நல்ல ஒரு வாசனையாக இருக்குது. இப்போ இந்த கிரேவிக்கு தகுந்த போல் ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துலாம். தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடணும். எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு இதை தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 கொதி வரட்டும். அடுத்து இதில் சேர்க்கறதுக்கு ஒரு தேங்காய் விழுது அரைச்சிக்கலாம். நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துண்டு எடுத்துருக்கிறேன். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். நீங்கள் முந்திரி சேர்க்காமல் வெறும் தேங்காயும் சோம்பு மட்டுமே சேர்த்து அரைச்சி இந்த கிரேவியில் சேர்க்கலாம். இதில் தண்ணி சேர்த்து நான் விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் திக்காக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 கொதி வந்திருக்குது. கொதிக்கும் போதே நல்ல ஒரு வாசனையாக கொதிச்சுட்டு இருக்குது. இது எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்ச இந்த தேங்காய் விழுது இதில் சேர்த்துடலாம். எனக்கு கொஞ்சம் கிரேவி அதிகமாக வேணுன்றதுக்காக நான் அதே அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். மறுபடியும் இந்த கிரேவிக்கு தகுந்த போல் உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவு கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக புதினா மல்லி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுடலாம். எனக்கு ஒரு 2 விசில்லையே இந்த பட்டாணி உருளைக்கிழங்கெல்லாம் வெந்து வந்துடும். உங்கள் குக்கரில் எந்த அளவுக்கு வேகுமோ நீங்கள் அந்தளவுக்கு விசில் போட்டுட்டு நீங்கள் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நான் 2 விசில் வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ கம்ப்ளீட்டாக ப்ரெஷர் இறங்கினதும் இப்போ ஓப்பன் செய்யலாம். நல்ல ஒரு வாசனையான டேஸ்ட்டான பட்டாணி குருமா ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொஞ்சம் புதினா மல்லி தழியை தூவிட்டிங்கன்னா நம்ம சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருமே இந்த பட்டாணி குருமா விரும்பி சாப்பிட்டாங்க. அவ்வளோதாங்க. என்னோடய செய்முறை எப்படி இருந்ததுன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரோஜா கிளாசிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.